Hello students, 8th standard maths la exercise 1.7 la and 6th question. So last video la and 1.7 la first 5 sum பார்த்திருப்போம். இப்போ next 5 sum. A greeting card has an area 90 cm square between what two whole numbers is the length of the side. So ஒரு greeting card வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஏரியா 90 and centimeter square ஏரியா. ஸோ அதோடைய லென்த் வந்து எந்த ஹோல் நம்பருக்கு பிட்வீனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, ஏரியா ஏ ஈக்குவல் டு கேவன் என்ன கொடுத்துருக்காங்க, 90 and centimeter square. ஓகே, அதாவது ஒரு வாழ்த்து அட்டையின் பரப்பளவு. ஓகே, ஒரு வாழ்த்து அட்டையின் பரப்பளவு 90 சதுர சென்டிமீட்டர். 95 to 25. அந்த எந்த இரு முழு எண்களுக்கிடையே அதன் பக்க அளவு நீளம் இருக்கும். ஸோ அதோடைய ஏரியா வந்து 90 சதுர சென்டிமீட்டராக இருந்துச்சுனாக்கா அதோடைய பக்க அளவு வந்து எந்த முழு எண்களுக்கு பிட்வீனில் இருக்கும், இடையே இருக்கும். எந்த முழு எண்களுக்கு இடையே இருக்கும். ஒன்று என்ன இருக்கலாம், ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 19 வரணும். ஸோ 19னாக்கா ஒன்று 10 × 9 இருக்கலாம் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வேறு 19னாக்கா 18 × 5 இருக்கலாம். ஸோ ஏன்னா 10 × 9 90 தான், 18 × 5 90 தான். ஸோ அதனால் எந்த முழு எண்களுக்கு இடையே இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதோடைய ஏரியா இஸ் 90 இருக்கும்போது பிட்வீன் எந்த ஹோல் நம்பருக்கு பிட்வீன் இருக்கும், அதோடைய சைடு வந்து எந்த பிட்வீனுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ கிவன் ஏரியா ஏ ஈக்குவல் டு 90 centimeter square. ஸோ நான் சப்போஸ் இதோடைய கிரிட்டிக் கார் அதாவது வாழ்த்தட்டை வந்து ஒரு சதுர வடிவம்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப் தான், ஏன்னா ஸ்கொயர்னாக்கா போத் சைட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி செக் பண்ணாக்கா ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கான ஃபார்முலா அண்ட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு அண்ட் 90. ஓகே, ஸோ அப்போ 90 மட்டும் வேணும். அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90. கரெக்டா? ஸோ இதுக்கட எப்படி ரைட் பண்ணலாம், ஸோ 10 × 9 சொல்லி ரைட் பண்ணலாமா. 10 × 9 90 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இந்த 9 கடை அண்ட் 3 ஸ்கொயர் × 10 சொல்லி ரைட் பண்ணலாமா. தட் இஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அண்ட் 3 ஸ்கொயர் × √10. ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஈக்குவல் டு 3 × √10. ஸோ இன்டீஜர் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டீஜர் அப்படிங்கும்போது ஒரு முழு எண். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் வரும். ஸோ இந்த டெசிமல் வந்து எந்த நம்பர் பிட்வீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 10க்கு நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். 10க்கு ஸ்கொயர் எடுங்க. ஸோ 10னாக்கா 10க்குள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் அண்ட் 3னா 3 × 3 and 9. ஸோ ரிமைண்டர் 1. ஓகே, ஸோ மேலே நம்பர் 12 இன்ட்டு பண்ணாக்கா 2 × 3 6. ஓகே, ஸோ இப்போ 6னாக்கு இந்த மாதிரி நம்பர் எதுவும் இல்லை. ஸோ உங்கள் பாயிண்ட் வச்சிங்கனாக்கா நீங்கள் இதில் எத்தனை 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பாயிண்ட் வச்சு ஸோ நெக்ஸ்ட் பேர் 0 and 2 0. ஸோ இதில் உங்கள் நம்பர்னா உங்கள் நம்பர் 1. ஸோ 1 ஏன்னா 2னா 120 வந்துடும். ஸோ 1 × 1 1, 6 × 2 12. சரி, 1 × 6 6 61. ஓகே, ஸோ மைனஸ் பண்ணாக்கா and 9 - 6 and 3 39. Next 2 digit and 0 0. Okay, so மேலே 12 இன்ட்டு பண்ணாக்கா and 1 × 2 and 2 × 3 and 6 62. ஸோ அப்போ என்ன நம்பர் பாசிபிள் அண்ட் 7 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 × 7 49. ரிமைண்டர் 4. 7 × 2 14. 14 + 4 18. ரிமைண்டர் 1. 6 × 7 and 42. ஸோ 42னாக்கா அண்ட் இந்த நம்பர் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பாசிபிள், அப்போ 6 போட்டு போகிறேங்க. 6னா 6 × 6 and 36. 6 ரிமைண்டர் and 3. 2 × 6 12. 12 + 3 and 15. ரிமைண்டர் 1 and 6 × 6 36. 36 + 1 and 37. ஸோ மைனஸ் பண்ணாக்கா and 4. 9 - 5 4 and 8 - 7 1. So approximately √10 உடைய வேல்யூ and √10 உடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது and approximately 3.16. ஓகேவா? So therefore
ஸோ ஏங்கிறது சைடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஸோ ரூட் 10 வேல்யூ எழுது 3.16 அண்ட் 3.16 ஓகேவா. ஸோ 3 எடுத்து இன்ட்டு பண்ணிங்களாக்கா 6 into 3 18 ரிமைண்டர் 1 and 1 into 3 plus 1 and 4 and 3 into 3 9 ஓகேவா. ஸோ அது அப்ராக்சிமேட்லி என்ன எழுதலாம் and 9.5 எழுதலாமா ஏ. ஸோ அவங்க கொஸ்டின் கேட்கறது பிட்வீன் வாட் டூ ஹோல் நம்பர்ஸ், ரெண்டு ஹோல் நம்பர் பிட்வீன்ல எந்த இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் லைன் நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னாக்கா and 0 and 1 up to etc. ஸோ இங்கே 9 இருக்குது, இங்கே 10 இருக்குது அப்படின்னா. ஸோ அப்போ இங்கே வந்து 9.5 இங்கே தான் இருக்குது. அப்போ பிட்வீன் எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு பிட்வீனுக்குள்ளே இருக்குது 9 அண்டு 10க்கு பிட்வீனுக்குள்ளார தான் 9.5 இருக்குது. அப்போ அவருடைய பக்க அளவுகள் நீளம் எந்த ரெண்டு ஹோல் நம்பருக்கு பிட்வீனில் இருக்கும் 9 and 10. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு அண்ட் 9 அண்ட் பி ஈக்குவல் டு 10 இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ அவருடைய சைடுடைய லென்த் எவ்வளோ இருக்குனாக்கா 9 and 10 இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் 10 into 9 19 கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு 1.7ல் அண்ட் 7th question 225 squares shaped mosaic tiles and each of area 1 square decimeter exactly cover a square shaped veranda. How long is in each side of the square shaped in veranda? ஸோ ஒரு வராண்டாவுக்கு நாம் ஒரு டைல்ஸ் மொசைக், ஸோ ஸ்கொயர் ஷேப்னு வராண்டா. ஸோ ஒரு வராண்டா வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இதான் வராண்டா. ஸோ இந்த வராண்டாவை கவர் பண்ணுறதுக்கு 225 ஸ்கொயர் ஷேப் மொசைக் டைல்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மொசைக் டைல்ஸ். ஸோ இதுமாரி 225 மொசைக் டைல்ஸ் வந்து கவர் பண்ணுற மாரி வைக்கிறாங்க வராண்டாவில் ஓகேவா. ஸோ அப்படின்னாக்கா in each side how long in each side of the square shaped in veranda. ஸோ அப்போ ஒவ்வொரு சைடுடைய வராண்டாவுடைய ஈச் ஷேப், ஸோ அப்போ ஒரு ஷேப்போடைய வராண்டாவுடைய சைடு வந்து லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஒன் டைல்ஸோடைய லென்த் எவ்வளோ இருக்கும் 1 டைல்ஸ் ஓகே. இப்போ கீழே என்ன பண்ணுறாங்க ஈச் ஆஃப் ஏரியா 1 ஸ்கொயர் டெசிமீட்டர். ஸோ ஒரு டைல்ஸோடைய ஏரியா எவ்வளோனாக்கா, ஸோ ஏரியா ஆஃப் 1 டைல்ஸ், 1 டைல் எவ்வளோ இருக்குது அண்ட் 1 டெசிமீட்டர் அப்படியே கொடுக்குறாங்க. ஏரியா ஆஃப் 1 டைல் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் டெசிமீட்டர், 1 ஸ்கொயர் அண்ட் டெசிமீட்டர் ஓகேவா. ஸோ அப்போ டோட்டலாக ஓவரால் எத்தனை ஷேப் மொசைக் டைல்ஸ் அங்கே ஷேப் இருக்குது அண்ட் 225க்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எவ்வளோ இருக்கும் அண்ட் 225 அண்ட் ஸ்கொயர் அண்ட் டெசிமீட்டரா ஓகே. ஸோ அப்போ ஈச் சைடு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஈச் சைடு அப்படிங்கும்போது இதில் டோட்டலாக எத்தனை இருக்குது 225. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது என்ன ஷேப் இருக்குது ஸ்கொயர் ஷேப்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வராண்டா வந்து ஸ்கொயர் ஷேப். அப்போ ஸ்கொயர் ஷேப் அப்படிங்கும்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அதாவது சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அண்ட் ஏ ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அண்ட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. therefore ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. 225க்கு ரூட் எடுத்தீங்கன்னாக்கா ஸோ ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 225 உள்ளதான் 15 into and 15 ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் அண்ட் இது கடை அண்ட் 15 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஈக்குவல் டு அண்ட் 15. ஸோ வராண்டோடைய ஈச் சைடு ஷேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா அண்ட் 15 டெசிமீட்டர். ஸோ யூனிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சைடு ஏ ஈக்குவல் டு 15 டெசிமீட்டர். ஸோ அதான் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கொயர் இன் டெசிமீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஸோ யூனிட் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி கொடுத்துருப்பாங்க ஓகே. அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், ஸோ ஃபீட், அடி, 1 அடி 2 அடின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை யூனிட் வந்து கரெக்டாக பார்த்து போடணும் ஓகேவா. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். If and cube root of 190664 into
and square root of x equal to 3100. Find the x. So equal x in equal to 3100 in x உடைய மதிப்பு இதுங்கிறது x உடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கியூப் ரூட், இது ஸ்கொயர் ரூட். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கியூப் ரூட் எடுக்கணும். அண்ட் கியூப் ரூட் ஆஃப் 190664 into and square root of x equal to 310. ஸோ இதுக்கு கியூப் ரூட் எடுங்க. அண்ட் டிவிஷன் மெத்தட் போனீங்கன்னாக்கா 1906 and 24. ஸோ லாஸ்ட்டு even முடியல. அண்ட் 2 போட்டிங்களாக்கா அண்ட் 9 2s are 18, remainder 1, and 5 2s are 10, and 3 2s are and 3 times and 1 and 2. So 3 more 2 naka and 4 times 4 into 8 and remainder 1, 15 na, and 7 2s are 14, remainder 1, and 6 2s are 12, remainder 1, and 6 times and 5 and 6 times. So tomorrow நீங்கள் 2 naka and 2 and 3 and 1 8 and 3 times and 2 and 8 times. Okay, but 2 naka and 1 and 1 9 times, so 1 and 6 and 4 and 2 naka and 5 times and 19 naka 9 to 18, remainder 1, and 11 and 5 times, and 16 naka 8 and 2. So again 2 abhinaka and 2 and 19 naka and 9 to 18, remainder 1, 15 naka 7 to 14, remainder 1, 18 naka and 18 9. So that one time. So last even இருக்கு. ஸோ இப்போ ஈவன்னாக்கா சரி லாஸ்ட் ஆட் நம்பர் 1 இருக்கு. ஸோ அப்போ ஆட் நம்பர் 1 டிஜிட்டல் நம்பர்ஸை ஃபைண்ட் பண்ணோம். அண்ட் 3 டிஜிட்டல் ஆகுமா? ஸோ 3 வந்து இங்கே 9 இருக்குது, கண்டிப்பாக 3 டிஜிட்டல் ஆகாது. ஸோ இப்போ 7th டேபிளில் 1 லாஸ்ட் யூனிட் டிஜிட்டில் 1 and 21 பாசிபிளாக 91. ஸோ 80 சான்ஸ் இல்லை 7th டேபிள். 9th டேபிள் பாசிபிள் வருமா? ஏன்னா 5th டேபிள் வராது. அப்போ நெக்ஸ்ட்டு ஸோ அப்படியே சிம்பிள் பண்ணிங்களாக்கா ஸோ 31 ப்ரைம் நம்பர் 31 தான் டிவைட் ஆகும். அப்போ 31 into 31 இன்ட்டு பண்ணி பாருங்கள். 31 into 31 31 into 1 into 1 1 1 into 3 and 3 3 into 1 3 3 into 3 and 9. So add பண்ணா 1 6 and 9. Okay, so again and 3 into 31. Okay, so into பண்ணா 1 to 1 1 1 6 9 1 to 3 and 3 6 into 3 18 1 9 into 3 27 plus 1 28. So add பண்ணா 1 and 9 9 plus 8 17, remainder 1 and 9 and 2. So அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஸோ அப்போ லாஸ்ட்டாக நீங்கள் 31 எவ்வளோ வருது and 9 6 1. ஓகே, ஸோ அகெயின் and 31 and 31 times 3 times. ஸோ 31 1 time. ஓகேவா? ஸோ அப்போ and cube root of இந்த 3 2s ஜாயின் பண்ணி சேர்த்து அப்போ 2 cube அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஸோ அதேமாரி இந்த 2 cube இந்த 3 2 சேர்ந்து ஒரு 2 cube இன்ட்டு ஸோ இது 3 31 சேர்ந்தாக்கா and 31 cube இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3100. ஸோ இப்போ cube ரூட்டில் கேன்சல் ஆகிருக்குனாக்கா தட் இஸ் அண்ட் cube root of 2 into 2 into and 31 the whole cube into square root of x is equal to 310 சொல்லி ரைட் பண்ணலாமா? ஸோ இப்போ cube root கேன்சல் ஆகிடுது. 2 into 4 ஸோ 4 இருக்கும். 4 இன்ட்டு பண்ணுங்கள். 1 into 4 4 4 into 3 and 12 into square root of
and x equal to 3100 இவரை வச்சுருக்கலாம். ஓகே, இதில் என்ன செய்யலாம்னாக்கா இதுக்காக மல்டிப்ளை பண்ணோம் அப்படி வச்சுக்கோங்க. அண்ட் 2 into 2 into and 31 into and root x is equal to 3100 இருக்குங்களா. ஸோ root x மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 3100 and by இதுதான் வந்தாக்கா டிவைட் ஆயிருமா 2 into 2 into 31. ஸோ 31 கேன்சல்னாக்கா 1 டைம் இதில் ஒரு 20 இருக்கும். ஸோ 1 2 is 2 and 5 2 சார் இதில் ஒரு 0 50. ஸோ 1 2 is 2 and 25. ஸோ root x is equal to 25. ஸோ அப்போ இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகணும். ஓகேவா. ஸோ அந்த ரூட் கேன்சல் ஆகணும் என்ன பண்ணோம், ரூட் கேன்சல் ஆகும், போத் சைட் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா. root x is equal to 25 ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும். ஓகேவா. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுனாக்கா x equal to 25 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே. ஸோ 25 ஸ்கொயர்னா 25 into 25. 25 into 25 625. So x is equal to 625. Okay, next 9th question. If 2 power m minus 1 plus 2 power m plus 1 equal to 640, then find m. And 2 power m minus 1 plus 2 power m plus 1 equal to 640 எனில் m இன் மதிப்பு காண்க. So இதான் question. So என்னன்னா and 2 power m minus 1 plus 2 power m plus 1 equal to and 640. So mக்கு என்ன வேல்யூ கொடுத்தாக்கா equal to 640 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா m equal to suppose m equal to 1 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிங்கனாக்கா 2 power 1 minus 1. So 2 power 1 minus 1 0வா 0 plus and m equal to 1 நாக்கா 1 plus 1 2வா 1 plus 1 and 2. Okay. So is equal to and anything for 0 1 2 for 2 na 4 equal to 5. So அதே m equal to 2 also substitute பண்ணாக்கா 2 minus 1 2 minus 1 1 plus and 2 plus 2 and 3. So 2 plus 3 equal to and 2 power 1 2 power 1 2 2 power 3 நாக்கா so 2 power 2 na 4. So 2 into 4 8 equal to and 10. So next and m equal to and 3 அப்படினு அப்ளை பண்ணா 3 minus 1 2 so அப்ப 2 power 2 plus m equal to 3 na 3 plus 1 4 2 power 4 equal to 2 power 2 என்ன ஆகுது. so அப்ப and 2 power 2 ஆட் பண்ணாக்கா 2 into 2 and 4 இதுல 12 into பண்ணாக்கா 8 into 16 equal to and 20. கேட்டா. Okay, next and m equal to and 4 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாக்கா m equal to 4 நாக்கா and 4 minus 1 3 so 2 power 3 plus and 2 power 5 equal to so அங்க 2 நாக்கா 2 into 4 and 8 and plus 2 into 16 and 32 equal to 40. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இதெல்லாம் செய்யுது 2 into 5 10 10 into 2 20 20 into 2 40. So 40 into 2 80 80 into 2 160 160 into 320. So 320 into 2 and 640. Okay. So 1 and 2 and 3 4 5 6 7 8. So m equal to 8 அப்படிங்கும்போது 640 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷார்ட்கட். இல்லை நான் மேத்தமெட்டிக்கில் தான் போடுவோம் அப்படின்னாக்கா ஸோ கொஞ்சம் சுற்றிடுவோம் எப்படின்னாக்கா and 2 power m minus 1 plus 2 power m plus 1 equal to 640 எப்படி பிரிக்கணும்னாக்கா 128 plus and 512 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். ஓகேவா. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணி பாருங்க and 640 கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ 128 2 power something சொல்லி ரைட் பண்ணும். 2 into 2 4 4 into 8 8 into 16 16 into 32 32 into 2 64 64 into 2 128. So அப்போ 2 power 7 equal to and 2 power 7 and 2 power 7 equal to 2 into 2 into 2 into 2 into 2
1 2 3 4 5 6 and 7. 2 into 4, 4 into 8, 8 into 16, 16 into 2, 32, 32 into 2, 64, 64 into 2, 128. And plus, so அதே மாதிரி 512. ஸோ 512நாக்கா and 2 power 9 வருமா. ஸோ ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 128 வருது. 128 into 256, 256 into 2 and 512. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா and 2 power m minus 1 and plus 2 power and m plus 1. ஓகே. ஸோ அப்போ இதை ஈக்குவல் பண்ணாக்கா இதுவுமே 2 power 2 power இதை 1 ஈக்குவல் பண்ணுங்கள். 2 power m minus 1 equal to 2 power 7. So m minus 1 equal to 7 and m equal to 7 plus 1 and m equal to 8. இது வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ரூவ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட். ஸோ ஒரு 2 ஸ்டெப் கண்டுபிடிச்சாவே நமக்கு தெரியும். ஸோ ஒரு போலீஸ் எக்ஸாம்லையோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையோ நமக்கு இது ஒரு 2 ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். ஸோ 2 ஸ்டெப் மூவ் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஒவ்வொன்றும் 2 into 5 10, 10 into 2 10 into 2 20, 20 into 2 30, sorry 20 into 2 40, 40 into 80, 80 into 2 160, 160 into 2 320, 320 into 2 640. ஸோ அப்போ எத்தனை டைம் இதுமாரி இன்ட்டு பண்ணிக்கிறோம்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8th டைம் தான் 640 கிடைக்குது. ஓகே. அப்போ m ஈக்குவல் என்னவாக இருக்கும்? 8 இருக்கும். ஓகே. சரிதான். இதுவும் ஆன்சர் தான். இது ஆல்டர் மெத்தட். Okay, next exercise 1.7 10th question. Give the answer in scientific notation. A human heart beat at an average of 80 beats per minute. How many times does it beat in 1 hour, in a day, in a year and 100 year? So scientific notation நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஒரு ஹியூமன் ஹார்ட்டோடைய பீட், அதாவது இதய துடிப்பு. ஸோ 1 மினிட்டுக்கு 80 முறை துடிக்குது. ஓகேவா. அப்படின்னா 1 ஹவருக்கு எத்தனை முறை துடிக்கும், 1 டேவுக்கு எத்தனை முறை துடிக்கும், ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை துடிக்கும், 100 வருஷத்துக்கு எத்தனை முறை அந்த இதயம் துடிக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் கிவன். ஸோ 1 மினிட் ஈக்குவல் டு ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்குது? 80 பீட்ஸ். ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்போ 1 hour equal to 60 minutes. First question, 1 hour equal to 1 hour equal to 60 minutes. Okay. ஸோ அப்போ 1 மினிட்டுக்கு 80 ஃபீட், அதாவது 80 முறை துடிக்குது. அப்போ 60 மினிட்ஸ். ஓகேவா. அப்போ 60 into 80 equal to 6 into 8 and 72. இதில் ஒரு 20 120. ஸோ அப்போ இதை நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன், அதாவது அறிவியல் குறிகள் எழுதணும். ஸோ அப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதினாக்கா 7.2 இன்ட்டு, ஸோ எத்தனை டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம்? 1 2 3. அப்போ 10 power and 3. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். ஸோ 6 into 8 48. 6 into 8 48. ஸோ அப்போ 4.8 into 10 power 3. ஓகே. நெக்ஸ்ட்டு second one in a day. ஸோ in a day அப்படிங்கும்போது and 1 day equal to 24 hours. ஸோ அப்போ 1 hour equal to 60 minutes. ஓகே. மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ 24 into and 60. ஸோ மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணாக்கா. ஸோ அப்போ மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்க. மினிட்ஸ். ஸோ இதில் ஒரு 0 and 6 into 4 24, remainder 2. 6 into 2 12, 12 plus 2 and 14. So 1440 minutes. one day ங்கிறது 1440 minutes. ஓகே. அப்போ 1 மினிட்டுக்கு எத்தனை பீட் இருக்கு? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை துடிக்கிறது? 80 முறை துடிக்குது. அப்போ 1440 மினிட்ஸுக்கு எத்தனை முறை துடிக்கும்? 1440 into 80 equal to and 8 into 4 32, remainder and 3. 8 into 4 32, 32 plus 3 35, remainder 3. 1 into 8 8, 8 plus 3 11. 11 1 20 20 ஆட் பண்ணோம். ஸோ இது சயின்டிஃபிக் நோட்டேஷனாக நீங்கள் எழுதினாக்கா 1.1
52 into 10 power. ஸோ எத்தனை டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிறோம்? 1 2 3 4 5 டெசிமலா? இப்போ 10 power 5. ஸோ இதில் அப்படின்னாக்கா இதை வேகாட நீங்கள் and 40 சரி. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இன் ஏ 1 year. ஸோ 1 year equal to and 1 year equal to 365 days. ஸோ 1 டேவுக்கு எவ்வளோ போயிட்டு இருக்குது, எத்தனை முறை துடிக்கிறது? ஸோ எவ்வளோ கிடைக்குது? 1 10 100 1000 10,000 லட்சமா? ஸோ 1,15,200 முறை துடிக்குது அப்படின்னா. ஸோ இதுவே 365 டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாக்கா ஈக்குவல் டு 365 இன்ட்டு 115220. ஓகே, ஸோ அப்போ இது இன்ட்டு பண்ணோம். 1152 into 365, 5 into 2 10, 1 5 into 5 25, 25 plus 1 26, and 1 to 5 5, 5 plus 1 6, 1 to 5 5, 6 into 2 12, 1 5 6 into 5 30, 30 plus 1 31, so 3, and 1 into 6 6, 6 plus 3 and 9, 1 into 6 and 6, so 3 into 2 and 6 and 3 into 5 15, 1 1 to 3 3, 3 plus 1 and 4, 1 into 3 3, and 0 and 8, 12 12 plus 1 13, 1 10 and 20, remainder 1 11 20 20, remainder 2 2 not 20, 10 and 12, 1 and 4 so is equal to 420380. so total ஒரு 2 add பண்ணோம் 20 and 5 7, so add பண்ணோம் and 4. ஓகேவா? so இதில் ஒரு 4 equal to, so the scientific notation கவுண்ட் பண்ணால் 4.2048 into 10 power 1 2 3 4 5 6 7. Fourth one. ஸோ 100 ஆண்டுகளில் அப்படிங்கிறாங்க 100 years. ஸோ 100 year, ஸோ 1 இயருக்கு 100 இயங்கும்போது 1 இயருக்கு வருது 1 year. ஸோ அப்போ 100 இன்ட்டு 1 இயருக்கு இது அப்படியே இன்ட்டு பண்ணிடுங்க. இன்ட்டு 100க்கு அப்படியே இன்ட்டு பண்ணாக்கா 42048000. ஸோ அப்போ இன்னும் ஒரு 20 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுமா? 4204812345 12345 ஈக்குவல் டு 4.2048 into 10 power 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதிலே கடை ஸோ 100 இயர்ஸ்க்கும் போது 10 தான் வருது. ஸோ 100 ஒரு 20 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. அதிலே கடை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 9 7 + 2 9 போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸாம்பிளாக 100 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கேட்கும்போது நீங்கள் இது இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னாக்கா 1 மினிட்டு ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு அவர் டேஸை கவர் பண்ணி அவர் மேலே இயர் கன்வெர்ட் பண்ணி ஸோ லாஸ்ட்டாக தான் நம்ம 100 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிட்டு அப்படியே 100 இயர்ஸ்ன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் மட்டும் தனியாக கேட்குறாங்கனாக்கா இதுமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபைன் பண்ணி அவரோட லாஸ்ட்டாக தான் நம்ம 100 இயர்ஸை ஃபைன் பண்ண முடியும்.